வணக்கம். பணிவிட மலர்வனம் சரியில்ல. சேரனுக்கு அவங்க அப்பா பழசு நடந்த விஷயங்கள்லாம் உனக்கா உங்கள் அக்கா இவ்வளோலாம் இழந்திருக்காரான்ட்டு அதை கேட்ட ஒரு ஷாக் ஆகிறாரு. அவங்க அக்கா கிட்ட வந்து சொல்கிறாரு, அப்பா சொல்கிறதெல்லாம் நிஜமா அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, எனக்காக தனி வாழ்ந்திருக்க, நான் ரொம்ப தப்பு பண்ணி சுயநலமாக நடந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருக்கான்ட்டு. அதுக்கப்புறமா இவங்க பரவாயில்லடா, நீ டிகிரி வாங்கி எதிர்காலத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும், அதுக்காக தான்டா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கதெல்லாம் பெருசுப்படுத்தாதன்னுட்டு அவர் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ முன்னால் கூட்டிகிட்டு வந்துட்டு, இதுக்கு மேலே அவனே வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ண விட நான் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன், ஒழுங்காக நல்ல பையனாக வந்து நல்லா படித்து பெரிய ஆளாக வருவேன், நீங்கள் சந்தோஷப்பட்ட அளவுக்கு நான் நடந்துக்குவேன்ட்டு இவர் சத்தியம் பண்ணிட்டாரு. அதேமாதிரி நீயும் ஒரு சத்தியம் பண்ணணும், நீங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு சொன்னோன்னே அவங்களும் தாங்கிக்கிட்டே ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதே நேரத்தில் சுயாசனோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அனுப்பமா. சேரன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு, ஏதேதோ தப்பாக நடந்திருக்குது மாதிரி இதுன்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அத்தை பால் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி அவங்க குடிக்க போகிற நேரத்தில் கதிர் ரொம்ப குஷியாக பாட்டு பாடிக்கிட்டே போகிறாரு. இவன் சந்தோஷமாக இருக்கான்னா யாரையாவது அழ வச்சிருப்பான் போலருதுன்ட்டு. பொழுது விடுது. சேரன் காலேஜுக்கு கிளம்புறாரு. அவங்க அக்கா சொல்கிறாங்க, நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருக்க, அதை காப்பாற்றணுன்ட்டு. சரிக்கா, நானும் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன், ஆனால் சாயங்காலத்துக்கு நானும் சீக்கிரம் வரேன், நீங்களும் சீக்கிரம் வந்துடுங்க, மாமா வீட்டில் போயிட்டு உங்களை கல்யாணத்தை பற்றி பேசலான்ட்டு அவர் சொல்லிட்டு கிளம்புறாரு. இதே நேரத்தில் மோகனை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் அவனோட பிரச்சனை தீர்த்து வந்துட்டீங்க சேரனோடதுன்ட்டு. அது கேட்டு சரிம்மா, வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட சொல்லுமா, நான் செஞ்சு கொடுக்குறேன்ட்டு. இவர் எதுவுமே செய்யலை, ஆனால் இதை இவர் செஞ்சா மாதிரி அங்கே சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவர் அவரோட பிஏ கிட்ட கேட்குற அந்த சேரனை பற்றி விசாரிச்சுட்டு அவரும் சேரனோட குடும்பத்து விஷயங்கள்லாம் சில சொல்கிறாரு பழசெல்லாம். அதை கேட்டு இது நமக்கு பின்னால் பயன்படும்ன்ட்டு அவர் யோசனை பண்ணுறாரு. சேரன் காலேஜுக்கு வராரு. அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டுங்களாம் சொல்கிறாங்க, பரவாயில்லடா கெத்தா நீ வந்துட்டேன்னுட்டு, நானும் இவ்வளோ நாளாக கெத்தா கேப்டன்ற பேரில் தான் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கு பின்னால் எங்கள் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, அதுக்கெலாம் நான் மரியாதை கொடுக்கணும், அதனால் இதுக்கு மேலே நான் பழையபடி இருக்க மாட்டேன், இதுக்கு மேலே நல்லா பையன் வந்து நல்லா படித்து பேர் வாங்கன்ட்டு அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன்டா, இதுக்கு மேலே நான் பழையபடி இருக்கக்கூடாது, நாம் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணுன்ட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அனுப்பமா வந்து பேசுறதுக்காக வராங்க. இவர் பேச மாட்டாரு. ப்ரோமோவில் அந்த ஊருக்கு புது இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டரும் கதிரும் எதில் வந்துட்டு வண்டியில் நின்று பார்த்து முறைக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.